பையன்கிட்ட இருந்து என் பொண்ணு வாங்கினால லேப்டாப் பிரேஸ்லெட் அதுக்கான பணம் இப்படி. என் பையனை உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு என்னங்க பேசுனீங்க? அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்தா இப்பவே மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. நீ போய் உங்க அம்மா கூடவே இருந்துக்கோன்னு சொல்லி சித்தி என்ன அனுப்பிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? புருஷன் பொம்பளை பொறுக்கி, மாமியாரு திருடி, இப்படி ஒரு குடும்பத்துல தானே உன் பொண்ணை நீ கொடுத்துருக்க. ஒண்ணு மட்டும் சொல்ற சம்பந்தி, அந்த சஞ்சய் என் பொண்ணை லவ் பண்ணது சத்தியம். அது அந்த ஆண்டவனுக்கே தெரியும். காதல்னா அது ஒருத்தவங்க கூட தான் இருக்கணும்னு எந்த கிறுக்கன் சொன்னான்னு உன் அனுபவத்துல கொஞ்சம் எடுத்து சொல்லு. என்னம்மா சொல்ற? நான் வேற சஞ்சய்க்கு போனை போட்டு திட்டிட்டேனே. ஆமா, இப்ப சொல்லு. உன் அண்ணி சொன்னானு நீ பாட்டுக்கு போனை பண்ணிருக்கிய. பெத்தவ நான் தான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னம்மா தெரியும்? அன்னிதான் அவங்க அம்மா வேலை பாக்குற வீட்டு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அந்த அம்மா பெரிய சிஐடி போலீஸ். துப்பு கொடுத்துட்டாங்களா? துப்பு கட்டதுங்க. அந்த அம்மா பேச்சுல என் பேரு சுந்தரிங்கிறது தவிர வேற எதையுமே அவங்க சொன்னாங்கன்னு நம்பவே கூடாது. விடுமா, இப்ப ஏமா அவங்கள பத்தி பேசி? ஏன் உன் அருமை மாமியார சொன்னோன்னே மருமகனுக்கு பொத்துட்டு வந்துருச்சோ? அது ஒண்ணு இல்லடி, நிச்சயம் நடந்தது உண்மைதான். ஆனா அது நம்ம மாப்பிளைக்கு இல்ல. உன் அருமை அண்ணியார் இருக்காங்கல்ல, அவங்க உடன்பிறப்பு ஸ்ரீமான் நடராஜர் அவர்களுக்கும் அவங்க ஆத்தாக்காரி வேலைக்காரியா வேலை பாக்குறாங்கல்ல அந்த ஓனர் பொண்ணுக்கும். நடராஜ் அத்தானுக்கு நிச்சயதார்த்தமா? அந்த பொத்தானுக்கு தான். அதுக்கே உன் முகர்கட்டை இவ்வளவு சுளிக்கிற? என்ன இருந்தாலும் நான் பார்த்த முதல்ல தான் இல்லையா? அற வாங்க போறடி. முழுசா கேளுடி முந்திரி கொட்டை. இவங்க அம்மா அந்த வீட்டுல வேலை பாக்குற விஷயம் தெரியாம நம்ம துரை சம்பந்தி போய் அந்த நடராஜுக்கு சம்பந்தம் பேசியிருக்காரு. இப்ப மொத்தமும் தெரிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுல கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. தாங்கட்டது பத்தாதுன்னு வனத்தையும் கெடுக்குமா குரங்கு. அந்த மாதிரி இந்த சுந்தரி தேர இழுத்து தெருவில் விட்ட கதையா நம்மளையும் சிக்கல்ல மாட்டி விட்டுருச்சு. ஐயோ, அப்ப நடராஜ் தான் கல்யாணம் இப்ப ரொம்ப முக்கியம். இங்க உன் பொழப்பைய அந்தரத்துல ஆட்டி வச்சிருக்காங்க அம்மாவும் பொண்ணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்கறா பாரு கேள்வி. நீ இருந்தாலும் பாவம் இல்லையாமா? அது சரி, நடராஜ தானே கவலை இல்ல. பேசாம அந்த பொண்ணு எடுத்துட்டு ஓடிடுவாரு. ஓடுறது அவர் கை வந்த கலையாச்சு. டேய் பாடுறா, இவள திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா. டேய் இப்ப இதுக்கு என்னடா பண்றது? நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா. ஒரு நிமிஷம். மதி, 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 அம்மா வர வழியில எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. உங்க சித்தி சஞ்சய் விஷயத்துக்கு அம்மா கிட்ட ரொம்ப கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்ன கேட்டா? கேள்வியை பாத்தியாடா? சித்ரா சஞ்சய் கல்யாணம் நடக்காம போனதுக்கு நீதானே காரணம். என்னங்க இது? என்னமோ பேசி முடிச்சு நிச்சயமான கல்யாணம் நின்னு போன மாதிரி பேசுறாங்க. சித்தி உங்க ஒப்பீனியன் தானே சொல்லியிருக்காங்க. இப்போ நடராஜ் குழப்பம் நடக்கலன்னா கூட எனக்கு என்னமோ சித்தி இதே பதில தான் சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது. ஏய் என்னடி சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன? ஏந்திரி ஏந்திரி, நல்லா பாரு. என்னடி குறை இவளுக்கு? பார்த்து சொல்லு. இவகிட்ட என்னடி குறை கண்ட? நான் எங்கத்த அப்படிலாம் சொன்னேன்? அப்ப ஏன் என் சித்தி எப்படி இருந்திருந்தாலும் இவளை சஞ்சய்க்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ உன் அடி மனசுல இவளை பத்தி அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. நான் என்ன உன் தங்கச்சி மாதிரி இவளை காஞ்ச கருவாடு மாதிரியா வளர்த்து வச்சிருக்கேன்? எதுக்குடி அப்படி சொன்ன? சொல்லு. இல்ல அத்த, எனக்கு சித்திய பத்தி தெரியும். பணம் காசு நினைப்பாங்கன்னு மட்டும் சொல்லாத. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படியே தலைமுறை தலைமுறையா சீமை கட்டி ஆண்டவங்களாமா அவங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் சம்மந்தி புருஷன் போட்ட பிச்சையில வாழ்ந்தவங்க தானே அவங்க. இப்ப வந்ததுதானே இந்த பணம் காசெல்லாம். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இங்க பாரு மதி, உங்க அம்மா பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இந்த விஷயத்துல நீ அவசரப்பட்டிருக்கே கூடாது. சரி பரவாயில்ல, முடிஞ்சதை பத்தி பேசி யூஸ் இல்லை. இப்போ உன்னால நடந்த தப்ப நீ தான் சரி பண்ணணும். சோ நீ போய் உங்க சித்தப்பா கிட்ட இத பத்தி. என்னங்க நீங்க? அத்தை தான் சொல்றாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசினா என்ன அர்த்தம்? இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னமோ சஞ்சய் ஒத்துக்கிட்டு நான் கெடுத்த மாதிரி பேசுறீங்க. பாத்தியாடா இவ பேசுறத? நான் தான் அப்பவே சொன்னனே இவளுக்கு இதுல இஷ்டம் இல்லன்னு. நீ தான் என் பொண்டாட்டிக்கு நம்ம குடும்பத்து மேல ஆஹா ஓஹோன்னு பாசம் இருக்குன்னு சொன்ன. அந்த சஞ்சய்க்கு பிடிக்காமையா கூப்பிட்டோன்னு வீட்டுக்கு வந்தான். இவ கூட பேசிட்டு இருந்தான். 2 பேரும் வாய் வார்த்தையா சொல்லிக்கலையே தவிர மத்தபடி எல்லாம் கூடி வர நேரத்துல தான் கெடுத்துட்டீங்களே. இப்ப எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? நாம ஒன்னும் தப்பா எதுவும் கேட்கலையே. சித்ராக்கும் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே. நீ சொன்ன மாதிரி வசதியை தவிர எந்த விதத்துலயும் நம்ம அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல.
அந்த வசதி எப்படி வந்துச்சுன்னு நீ சொல்லிதான் மதிக்கு தெரியணும்னு இல்ல, அவளே கேட்டுருவா. என்ன மதி, நான் சொல்றது கரெக்டு தானே? இப்போ உங்க சித்தி கூட ஏதோ கோவத்துல தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மதி, நீ இப்ப என்ன பண்ற, உன் சித்தப்பா கிட்டயும் சஞ்சய் கிட்டயும் இது விஷயமா பேசுற. பேசி ஒரு நல்ல முடிவோட வர என்ன, ஓகேவா? சரி, போய் சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா. என்னடா எல்லாம் நல்லபடியா நடக்குமா? மா, நீ சொல்லிதானே நானே கேட்டேன். முடிய கட்டி மழை எழுப்போம், மழை வருதான்னு பாப்போம், இல்ல மலைக்கு வெடி வச்சிட வேண்டியதுதான். நீ எதுக்கும் அந்த வக்கீல்கிட்ட பேசி வைடா. அப்போ இவ்வளவு நேரம் எனக்காக பேசுனதெல்லாம் பொய்யா? முகர கட்ட வயசு புள்ளிய லட்சணமா அவனை வளைச்சு போட துப்பு இல்ல. போடி, பாட்டுக்கும் சோகத்துக்கும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வா அந்த பக்கம். ஐ லவ் யூ. எது உன் பொண்ணா? அவ ஏன் பொண்டாட்டியா? வாழ்க்கை பூரா நான் உன் கூட இப்படியே சந்தோஷமா இருக்கணும். என்னங்க என்னங்க, என்னம்மா? என்ன இது? வீடு பெருக்கல, போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது? இனிமே இந்த வீட்டுக்கு வேலைக்காரின்னு யாரையும் வைக்க போறது இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்களும் உங்க பொண்ணு தான் செய்யணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. முதல்ல உங்க பொண்ணு எங்க? அவளை கூப்பிடுங்க. அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா. இப்ப என்ன வெட்டி முடிச்சிட்டா? அவளை வர சொல்லுங்க. மது, 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 இங்க பாரு, இனிமே இந்த வீட்டு வேலையில நீ தான் செய்யணும். சதா தின்னுட்டு தூங்குற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா வேலை செய்யற வழிய பாரு. என்ன சுமதி, உனக்கு வேலை தான் நடக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடேம்மா. இப்படி செல்லம் கொடுத்து தான் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மறுபடியும் என்ன? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சுமதி அக்கா, வா விஜி. வரேன்க்கா. வா, எப்படிக்கா இருக்கீங்க? உட்காரு. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. ஊர்ல இருந்து எப்ப வந்த? நேத்தி காலையில தான் வந்தேன். உன் வீட்டுக்கார் வரல? இல்லக்கா, நான் மட்டும்தான் வந்தேன். அதுவும் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஓஹோ. ஒன்னும் இல்லக்கா, என் தம்பி மகன் பிகாம் முடிச்சிருக்கான். வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். நீங்க நினைச்சா அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம். அதான். எனக்கு அந்த அளவுக்கு யாரையும் தெரியாதே. ஏதாவது ஒரு வேலை எதுவா இருந்தாலும் பரவாயில்லக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி விட்டா நல்லா இருக்கும். சரிதான் விஜி, ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. சட்டுன்னு எதுவும் தோண மாட்டேங்குது. கொஞ்சம் டைம் கூட. அக்கா, உங்க சம்மந்திக்கு 4-5 கடை இருக்காம்ல, அதுல ஒண்ணுல சொல்லி விடலாம்ல. இல்ல விஜி, அது சரி வராது. ஏன்க்கா, சொந்தக்காரவங்க யாரையும் கிட்ட சேர்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்னோட்ட சொந்தம், ஊர் விட்டு ஊர் வந்து வாழாத வாழ்க்கை வாழ்றதா அங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதான் உரிமையோட உதவி கேட்டேன். நீங்க பட்டும் படாம பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. அதுக்கு இல்ல விஜி, அந்த சம்மந்தம் ஒத்து வரல, அதான் வேண்டான்னு சொல்லிட்டோம். என்னக்கா சொல்றீங்க? அது ஏதோ லவ் மேரேஜ்னு சொன்னாங்க. நீங்க என்னடா கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்றீங்க? நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் விஜி. சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காத. சரிக்கா, நான் கிளம்புறேன். கணேஷ் வீட்டுக்கு இப்ப போகணும். நைட்டு வேற ஊருக்கு கிளம்புறேன். சரி விஜி. வர மது. வரேன் மாமா. சரிம்மா. வரேன்க்கா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? பணக்கார சம்பந்தம்னு ஊர் பூரா பெருமைக்கு தம்பட்டு அடிச்சீங்கல்ல, இப்ப அது இல்ல நின்னு போச்சுன்னு எப்படி போய் சொல்ல போறீங்க? தூத்துக்குடியில இருந்து வந்து பேசுறா. நாம கதிர்ஸ்காரங்களோட சம்மந்தம் வச்சுக்க போறத பத்தி தான் அங்க எல்லாம் பேச்சாவே இருந்திருக்கு. ஒருத்தர் விடாம எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இவளை யாருக்கு கட்டி கொடுக்க முடியும்?
எந்த மூஞ்சியோட யார்கிட்ட போய் நிக்க முடியும்? எனக்காக யார்கிட்டயும் போய் நிக்க தேவையில்லை. ஏன் கதி ஸ்டோர்ஸ் மாதிரி ஏதாவது கந்தன் ஸ்டோர் ஓனர் பையனோட வந்து நிக்க போறியா? மறுபடியும் ஏன் அதையே சொல்லி என்ன சாகடிக்கிற? உனக்கே இப்படி இருக்குல்ல, எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஈஸியா லவ் பண்றோம்னு சொல்றீங்க, சாதாரணமா தோத்து போயிட்டோன்னு வந்து நிக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் நாங்கெல்லாம் செத்து பழிக்கிற மாதிரி இருக்கோம். ஏண்டி உன்னை கொடுமைப்படுத்துறதுக்காக திட்டிட்டே இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் தான் பெருசா போச்சு இல்ல? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு பொறாமையா? சத்தியமா கிடையாதுடி. வாழ போற இடத்துல கடைசி வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கணுங்கிற கவலை, அவ்வளவுதான். உன்னோட அவசரத்தினால சின்னதா ஒரு தப்பு நடந்துட்டா கூட அது கடைசி வரைக்கும் ரணமா இருந்து அறுத்துக்கிட்டே தான் இருக்கும். நான் உன் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். நீ இது வரைக்கும் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். அம்மா சொல்றத கேப்பேன்னு மனசுல வச்சுக்கிட்டு நடக்க வேண்டியதை போய் பாரு போ. ஆமாப்பா, சரி, அத பத்திலாம் இப்ப பிரச்சனை இல்ல தங்கராசு. காசு கொடுத்து வாங்கினவனே ஏமாத்துற காலம் இது. பாரு, நான் யாரையும் ஏமாத்த போறதில்ல. அட, அவ அட்வான்ஸ் கொடுத்தா இப்ப என்ன? பிசினஸ்ங்கிறதே லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தானே பண்றோம். நீ அவன் எவ்வளவு கொடுத்திருக்கான்னு கேளு. இந்த பாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. இந்த அட்வான்ஸ் வாங்கினவனுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொன்னார்னு வையேன், நாளைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வர வேணான்னு சொல்லிடு. ஆமையா, நான் வியாபாரி, அப்படிதான் பேசுவேன். அவரை பயப்பட வேண்டாம்னு சொல்லு, நானே பேசிக்கிறேன். ஆமா, அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டியோட அட்ரஸ் சொல்லு. தம்பி, அந்த பேப்பர் பேனா கொடு. இந்தாங்கப்பா. சொல்லு. களி தீர்த்தான் ஹார்ட்வேர்ஸா? அட்ரஸ் சொல்லுப்பா. நம்பர் 5 ஆர்காட் ரோட், விருகம்பாக்கம், சென்னை. சரிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜபர், இது வரைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்ப்பா. நான் பேசி இருந்தாலும் சரி பண்றேன், போதுமா? சரி, ஓகேப்பா. நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, வச்சிடுமா? ஏங்க, சாப்பிடுறத விட்டுட்டு அப்படி என்னங்க முக்கியமான பேச்சு? ஏய், ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல. சரி, அப்படி என்ன அவசரம்? சாப்பிட்டு பேசலாம்ல. தபார், இது நம்மள இன்னொரு லெவலுக்கு கொண்டு போற விஷயம். போரூர் மெயின் ரோட்ல ஒரு கடை விலைக்கு வருது. ரொம்ப சீப்பான அமௌண்ட். அது மட்டும் கிடைச்சிட்டா போதும், நம்ம 2 கடை வருமானத்தையும் இந்த ஒரே கடையில பாத்துடலாம். அப்புறம் என்னங்க, அமௌண்ட் கூடவோ குறைச்சலோ வாங்கி போட்டுற வேண்டியது தானே? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. அப்பா, யாருப்பா அட்வான்ஸ் கொடுத்தாலும்? அட்வான்ஸ் கொடுத்தது அந்த யாரோ களி தீர்த்தான் ஹார்ட்வேர்ஸ். களி தீர்த்தான் ஹார்ட்வேர்ஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க, பஜாருக்கு வந்தா நம்ம கடைக்கு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். தம்பி, நான் இந்த மதி லவ் பண்ண பையன் பேர் என்ன? பாபு. அவனோட அப்பா தான் இந்த களி தீர்த்தான். அவர் எனக்கு நல்லா தெரியும்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பார்த்துருக்கேன். சரிப்பா, அவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, நம்ம கொடுக்க அவர் எப்படி ஒத்துக்குவாரு? இதை எப்படி அழகா சுலுவா முடிக்கிறேன்னு என் கூடவே இருந்து பாரு. அப்பாடி, இன்னைக்குதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், இன்னும் கடை நம்ம கைக்கே வரல. அது வராம எங்க போயிட போகுது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த உருப்படியா வீட்டுல உட்காந்து பேசிருக்கீங்க. இல்லன்னா அந்த சுந்தரியை அழிக்க போறேன், அவளை என் காலில் விழ வைக்க போறேன்னு சபதம்ல போட்டுட்டு இருப்பீங்க. இப்ப மட்டும் என்ன, அதை விட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறியா? ஐயே, கொஞ்ச நாளைக்கு அந்த கழுதைங்களை பத்தி பேசாம தான் இருந்து பாருங்களேன். எப்ப பார்த்தாலும். நடராஜ் என்னப்பா ஆனா? போன் ஏதாவது பண்ணானா? யாரு சும்மா இருந்தாலும் இந்த கிழவி சும்மா இருக்காது. பிள்ளை என்ன ஆனா ஏதானான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சதப்பா? ஏமா, அவன் அம்மாவை பார்க்க தானமா போயிருக்கான், அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? அதனால தான்ப்பா நான் பயப்படுறேன். ஏன் இத்தனை வருஷம் அந்த மைனர் எங்க இருந்தாரா? இங்க பாருப்பா,
இத்தனை வருஷம் அவ அங்க இருந்தது வேற. இப்ப பாதியில நம்ம கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி அனுப்பிச்சோம்னா அந்த சுந்தரி நம்ம மேல இருக்க கோபத்தை அவன் மேல தானே காட்டுவா. நடராஜ் பாவம் இல்லையாப்பா? அம்மா நான் சொல்றது கேளப்பா. நடராஜ் உடனே இங்க வர சொல்லு. எதுக்கு வர சொல்லணும்னு கேக்குறேன். ஏன் பட்டதெல்லாம் போதாதா? அவன் இங்க வந்த நாளையில இருந்து இவளுக்கு அவனை பிடிக்கவே இல்லப்பா. ஏன் பேச மாட்டீங்க? பிடிக்காம தான் டெய்லி வடிச்சு வடிச்சு கொட்டினாக்கும். ஆமா, நீ கரைச்சி கொட்டினது எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்புறம் எதுக்கு வர சொல்றீங்க? அவ்வளவு அக்கறை இருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைங்க. ஏய் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? பெரியவங்க பேசும்போது கூட கூட பேசுவியா? நான் எதுவும் பேசல சாமி. உங்களுக்கு உங்க சொந்த பந்தம் முக்கியம்னா எங்கேயாவது வச்சு அவங்கள பராமரிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்ன ஆக்கி போட சொல்லி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தராதீங்க. என்னடி ஊர் பேர் தெரியாத அனாதைகளை சொல்ற மாதிரி சொல்ற? அவங்களும் எனக்கு பேர பிள்ளைங்க தான். எங்களை விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்கா? அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நாம தானே செய்யணும். நீங்க தான் செய்யணும், நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா இங்க வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பேர பிள்ளைங்க முக்கியம்னா எனக்கு என் புருஷன் முக்கியம். அவங்க என் புருஷன் அவமானப்படுத்துவாங்க, நான் கண்டுக்காம இருக்கணுமா? இப்படி எங்க சொந்த பந்தத்தை வேண்டான்னு அடிச்சா என்னடி அர்த்தம்? வேற என்ன, வேண்டான்னு தான் அர்த்தம். உங்க பெரிய மருமகளால எப்பவுமே பிரச்சனை தான். அவ சங்காத்தம் இல்லைன்னா அந்த பாஞ்சாலிக்கு என் மகனை சம்பந்தம் பேசுற தைரியம் வருமா? நல்லா சேர்ந்துருக்காளுங்க பாருங்க, சம்மந்தியும். காலையில எழுந்த உடனே அதுங்க மூஞ்சில முழிச்சிட்டு போனா போதும், அப்படியே விளங்கிடும்.